हाय फ्रेंड्स தைப்பொங்கல் எங்க வீட்ல எப்படி வைக்கறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே மண் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவமா அள்ளிட்டு வந்துருவாங்க. இந்த மண் பாத்தீங்கன்னா இந்த பதத்துல இருக்கும். காலையில எழுந்திருச்சு சாமி கும்பிட்டு ஆல்ரெடி நாங்க வந்து வருஷம் தைப்பொங்கல் வைக்கிறதுனால அதே இடத்துல தான் இந்த மாதிரி பழம் எடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடியில பாத்தீங்கன்னா அந்த கறிலாம் இருக்கும். போன வருஷம் நாங்க பொங்கல் வச்ச கறிலாம் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா வந்து மண் இந்த மாதிரி பக்குவமா வந்து ஒரு ஷேப்ல வந்து ரெடி பண்ணுவாங்க. அது உடையாம இருக்க சுண்ணாம்பு மஞ்சள் அப்புறம் குங்குமம் இதெல்லாம் வச்சு எடுத்துட்டு போயிட்டு அந்த பள்ளம் எடுத்த இடத்துல வச்சிருவாங்க. இது மொத்தம் பாத்தீங்கன்னா 5 கட்டியா பிடிப்பாங்க. இதை கட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சைடு ஒரு பெரிய பொங்கலும் ஒரு சைடு வந்து ஒரு சின்ன பொங்கலும் வைப்பாங்க. இதை பாத்தீங்கன்னா இதுக்கு நடுவுல வந்து தவிடு அப்புறம் கோமியம் கொஞ்சமா பால் விட்டு கற்பூரம் வச்சு பத்த வைப்பாங்க. வச்சு 2 பாத்திரம் வச்சு ஒன்னுத்துல வந்து பால் பொங்கல், இன்னொன்னுத்துல பாத்தீங்கன்னா நார்மல் பெரும்பொங்கல்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல வந்து பானையில வைப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் வைப்போம். இதுக்கு வந்து கரண்டிலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்னு வந்து ஆலமரத்தினுடைய கொம்பு வெட்டி யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து புளியாங்கொம்பு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப அரிசி எல்லாம் போட்டாச்சு. ஒரு பொங்கல் பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பெரும்பொங்கல்னு சொல்ற அடுத்த லெவல் பொங்கல் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மீடியமான லெவல்ல வந்து இறக்கி வச்சிருவாங்க. ஃபுல்லா வேகறன்ற அவசியம் இல்ல, பச்சை அரிசி போடுறதுனால சீக்கிரம் வந்துடும். இது நடுவில் வந்து வெல்லம் வச்சிருவாங்க. கடைசியா பொங்கல் செஞ்ச அடுப்பு சுத்தி 12 பூசணிகளை வச்சு நம்ம செஞ்ச பொங்கல் அப்புறம் பூசணிக்காய் கூட்டு அவரைக்காய் கூட்டு எல்லாமே வச்சு சாமி கும்பிடுவாங்க. கடைசியில அந்த பொங்கல் கட்டி வெள்ளத்தோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுதாங்க எங்க வீட்டு பொங்கல்.